ஃபுட் ஆர்டர் பண்ணால் வராங்களே இந்த பசங்க ஜொமேட்டோ டெலிவரிக்கு பார்த்தா எப்படி இருக்குது தெரியுதா? வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டே வருவாங்க மழை பெஞ்சிச்சுன்னா. அன்றாட உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வயிற்று பழப்புக்காக இவ்வளோ வேலை செய்கிறான். 4-5 ஐஏஎஸ் அதிகாரிகள் சேர்ந்து லஞ்சம் வாங்கி அதை கோல்டாக பதுக்குறாங்க. அதை முதலீடு பண்ணுறதுக்கு நகை வியாபாரம் பண்ணுறவங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் அதை ஏமாத்துறான். ஏமாத்தின உடனே லஞ்சம் வாங்கின பணம் தானே உழைச்சி சம்பாதிச்ச காசு மாதிரி கோவம் வருது உங்களுக்கு. அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி ஏமாற்றியவர்களுடைய மனைவி மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புகிறீர்கள். பொதுவாக எப்பயும் வந்துட்டு மெத்து கேஸ் தான் சாப்பிடுவோம். இது இந்த கொலை மிரட்டல்னு சொன்னால் போன உடனே நினச்ச நேரத்தில் ஜாமீனில் விடலாம். மெத்து கேஸ் போட்டால் நீ நினச்சாலஞ்சு கோர்ட்டு ஜாமீனில் விடாதே. ஸோ என்னென்ன நடக்கிறது பாருங்கள். சம்மந்தப்பட்டவங்க முதல்ல போய் ஒரு வழக்கறிஞர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த வழக்கறிஞர் மட்டும் பேசி இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க உதவிக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு. அப்புறம் ஐஸ்கிரீம் கூப்பிட்டு மிரட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணுவ சொல்லு. தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஒய்ஃப் உள்ள இருக்குது. இவனை விட்டுட்டாங்க. இவனை விட்டுட்டு ஒய்ஃப் மட்டும் தூக்கி ரிமாண்ட் பண்ண உடனே கோல்டு கொண்டு கொடுக்குறான். மீதி 12 கிலோ கொடுத்துறேன் இருக்காங்க. இந்த யோகேஷ் கோத்தாரியோட மனைவி இன்னும் சிறையில் இருக்கிறார். என்னென்னலாம் அவர்களால் செய்ய முடிகிறது பாருங்கள். இப்படி ஒரு ஐஸ்கிரீம் போன்ற ஒரு அதிகாரியை இந்த பதவியில் எதுக்காக இந்த அதிகாரிகள் வச்சிருக்காங்கன்றது தெரியுதா? இப்படி நினச்சதெல்லாம் பண்ண முடியுதா? இதுக்கு ஒரு ரவுடி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்?